எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலையெல்லாம் போட்டதே கருணையே இல்லையே, என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்க. கடவுளே, இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. மங்கலம், சும்மா கிடக்கிற மூஞ்சில முடிச்சிட்டு நான் பேச்சு மகாலட்சுமி கூட்டிட்டு வா. அவன் மூஞ்சில முடிக்கணும், சீக்கிரமா வா. நம்ம தியேட்டருக்கு உண்மையிலே ஏசி போட போறேன். அதுக்காக பேங்க்ல 13 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கேன். அந்த மேனேஜர் நேர்ல வந்து செக்அப் பண்ணி தான் தருவேன் இருக்காரு. அதனால இப்ப அவர் வந்தவன ரொம்ப தடா புடலா வரவேற்கிறமா. சந்தோஷமா இருக்கு. பேங்க் மேனேஜர் கூட்டி வந்துட்டாரா? வந்துட்டாரா? வாங்க தெய்வமே, எப்பறா கண்டுபிடிச்ச? வெளிய நின்னு நம்ம தியேட்டரை குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தாரு. இவர்தான் பேங்க் மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணி கூட்டி வந்துட்டாரு. ஏங்க, இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்தனூறு டப்பாவில எவன்டா பாப்பா? தப்பான்னு சொல்லாத, இது குழந்தைங்க எனக்கு இத ப்ரொஜெக்ட்னு சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்கண்ணே. இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலிங் மதிப்பு, ரோட்லி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க என்ன. என்னது ராஜா காலத்து கோமணம் மாதிரி இருக்கு? இல்ல இல்ல இல்ல, ராஜா காலத்து லெட்டர் போல் இருக்கு. ஆஹா, புதையில வேற எங்கேயும் வச்சிருக்காங்க போல் இருக்கு. அதை இதுல படிச்சு பார்த்தா தெரியும்.